ஹாய் அண்ணா, இதுதான் எங்கள் வீட்டோட மாடி தோட்டம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு மல்லி இருக்குது, அடுத்து ஒரு சாமந்தி, அடுத்து ஒரு ரோஸு, இது நாட்டு ரோஸு, இது வெள்ளை ரோஸு, அடுத்து எல்லோ ரோஸு, அடுத்து இன்னொரு பட் ரோஸ் டைப் ஒன்று, அடுத்து காக்கட்டா மல்லி, அப்புறம் சாமந்தி, வெள்ளை சாமந்தி, அடுத்து பிங்க் கலரில் ஒரு ரோஸு, அப்புறம் இன்னொரு மல்லி, இது இன்னொரு மல்லி, இன்னொரு எல்லோ ரோஸ், அப்புறம் இது பன்னீர் ரோஸு, இது ரோஸ் மல்லி, இது இன்னொரு ரெட் ரோஸு, அடுத்து இது ஒரு டபுள் ஷேட் ரோஸு, இதுவும் டபுள் ஷேட் ரோஸு, அப்புறம் இது சாமந்தி, இதுவும் காக்கட்டா மல்லி, அடுத்து இது இன்னொரு ரோஸு, இது மல்லி நாகர்கோயில் மல்லி டைப், இது பட் ரோஸு, இது காக்கட்டா மல்லி, அடுத்து நம்மகிட்ட இன்னொரு ஜாதி இருக்குது, ஜாதி மல்லி, இது மல்லி கிளைய ஒடிச்சு நட்டு வச்சுருக்கோம், அப்புறம் இது துளசி, அப்புறம் இதில் கொத்தவரங்காய் இருக்குது, அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது, இது ஒரு 5 தொட்டியில் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து இது ஒரு நாட்டு ரோஸ், அப்புறம் இது பன்னீர் ரோஸ், அடுத்து இதில் கத்திரிக்காய் முளைக்க வச்சுருக்கோம், அப்புறம் இது ட்ராகன் ஃப்ரூட், அப்படி மேலே வந்திங்கன்னா இது லெமனு, இது ஹைபிஸ்கஸ், அப்புறம் இது 2 மல்லி இருக்குது இதில், அப்புறம் இது இன்னொரு டைப் மல்லி, இது காக்கட்டா மல்லி, அப்புறம் இது சாமந்தி, இது ரோஸ், இது முல்லை செடி நல்லா கொடி மாதிரி ஏற்றி விட்டு இருக்கோம். அடுத்து மாங்காய் மரம், இது இன்னொரு மல்லி நாகர்கோயில் மல்லி, அப்புறம் இது நித்திய மல்லி, இதுவும் நாகர்கோயில் மல்லி, அப்புறம் இது பொமோகிரானட், அடுத்து சீதாப்பழ மரம், அப்புறம் இது ஒரு பூக்கிற பூ செடி பேர் தெரியல, இது லெமன் மரம், இது துளசி, நிறையா செடி கட்டிங்ஸ் வச்சுருக்கோம் இங்கே, அப்புறம் இது தென்னை, இது ஏதோ பூக்கிற பூ செடி பேர் தெரியல, மணி பிளான்ட், அப்புறம் இது கருவேப்பிலை, பப்பாளி, கீரை, முருங்கீரை, இது நிறைய டைப் ஆஃப் கீரை, கற்பூரவள்ளி, சுண்டக்காய், இது பச்சை மிளகா, இதுவும் நித்திய மல்லி, அப்புறம் இவர் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி, இது பச்சை மிளகா, பக்கத்தில் ஏதோ பூ பூக்கிற ஒரு ரெட் கலர் பூ பூக்கிற செடி, அப்புறம் பொமோகிரானட், கற்றாழை, கனகாமரம், தூதுவளை, இது பாவக்காய், பசலைக்கீரை, இது ஹைபிஸ்கஸ்,